காண்டம் வாங்கி வர சொல்லி டார்ச்சர் செய்தார் நடிகர் நகுல். நடந்ததை புட்டு புட்டு வைத்த உதவி இயக்குனர். நடிகர் நகுல் முதலாக 2003ஆம் ஆண்டு பாய்ஸ் என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு காதலில் விழுந்தேன், மாசிலாமணி போன்ற படத்தில் நடித்து அசத்தியிருந்தார். சொல்லப்போனால் இந்த 2 படங்கள் தான் அவருக்கு இன்று வரை வெற்றி படமாக இருக்கிறது. அதன் பின்பு இவர் நடித்த படங்கள் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாத சூழலில் தற்போது வாஸ்கோடகாமா என்ற படத்திலும் நடித்திருந்தார். ஆனால் தற்போது பார்ப்பதற்கு பச்சை புல்லை போல இருந்தாலும் செய்வது எல்லாம் கேடி வேலை என்பதற்கு ஏற்ப பல நடிகைகளை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைப்பது, மேலும் நடிகை சுனைனா மேல் அவ்வளவு ஆசையில் நடிகர் நகுல் செய்த பலே வேலைகளை எல்லாம் வாஸ்கோடகாமா படத்தின் அசோசியேட் டைரக்டர் போட்டு உடைத்துள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வாஸ்கோடகாமா படத்தில் அசோசியேட் டைரக்டராக 2 வருடம் வேலை செய்த சந்துருவை கடைசி 10 நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரவிடாமலும் ட்ரெய்லர் படத்தில் என எதிலும் அவர் பெயரை போடவிடாமல் நகுல் தடுத்திருக்கிறார். ஏனெனில் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வைத்து அசிஸ்டன்ட் டைரக்டரை காண்டம் வாங்கி வர சொல்லி இருக்கிறார். அதற்கு அவர் இல்ல சார், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று மறுத்திருக்கிறார். ஆனால் நகுல் காலை 3-4 மணி அளவில் ரொம்ப அர்ஜென்ட், வாங்கிட்டு வாங்க என மீண்டும் கட்டாயப்படுத்த அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு வேலை இருக்கு என சொல்லி அவர் வேலையை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். அதனால் இந்த பிரச்சனையை பெருசுபடுத்த வேண்டாம், சுமூகமாக முடிந்துவிடும் என்று நினைத்தால் இந்த சம்பவம் நடந்து 10 நாள் கழித்து நகுலிடம் அவர் வேறு படத்தின் கதை சொல்ல வரவா என்று கேட்க நகுலும் வர சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என் படத்தில் நீங்கள் 10 நாள் நடித்து கொடுக்க வேண்டும் என கேட்டதற்கு அவ்வளவு நாள் நட்பாக பழகிய நகுல் 10 நாள் எல்லாம் சம்பளம் இல்லாமல் நடிக்க முடியாது, ஒரு நாள் மட்டும் வேண்டுமானால் கால்ஷீட் தருகிறேன் என்ற காட்டமாக சொல்லி அனுப்பியிருக்கிறார். மேலும் வாஸ்கோடகாமா பட டைரக்டரிடம் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னை அடிக்கடி தொல்லை செய்து கொண்டே இருக்கிறார், அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் நான் இனிமேல் வரமாட்டேன் எனவும் சொல்லியிருக்கிறார். இந்நிலையில்தான் இவரின் 2 வருட வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் நகுல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் செய்த அட்டூழியத்தை எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சந்துரு புட்டு புட்டு வைத்திருக்கிறார். வாஸ்கோடகாமா படத்தில் நகுலுக்கு ஹீரோயினாக நடித்த பிரிகடா செட் ஆகவில்லை. ஏனெனில் அவருடன் அவருடைய அப்பாவும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவார். அது நகுலுக்கு பிடிக்கவில்லை. மேலும் இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, சுனைனாவை ஹீரோயினா போடுங்க, அவங்க தான் செட் ஆவாங்க என டைரக்டரிடம் நகுல் கூறியிருக்கிறார். ஏனெனில் காதலில் விழுந்தேன், மாசிலாமணி படத்தில் நகுல் மற்றும் சுனைனா சேர்ந்து நடிக்கும் போதே நகுலும் சுனைனாவும் காதலிக்கிறார்கள் என்ற செய்திகளும் வெளியானது. ஆனால் அப்போது அதை இருவரும் மறுத்திருந்தனர். இந்நிலையில் நடிகை சுனைனாவுக்கும் துபாய் ஷேக்கான காலித் அல் அமேரி உடன் விரைவில் திருமணம் நடக்கவிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் நடிகை சுனைனா தான் வேண்டும் என நகுல் அடம் பிடிப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஆனாலும் கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என பிரிகடாவை தான் ஹீரோயினாக நடிக்க வைத்தனர். அப்போதும் அந்த நடிகை அவரின் அப்பாவோடு வந்ததால் டைரக்டராலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி அவர்களிடம் பேச முடியவில்லை. அதனாலேயே அவங்களை படத்திலிருந்து தூக்கிவிட்டார்கள் என அசிஸ்டன்ட் டைரக்டர் கூறியுள்ளார். மேலும் டைரக்டருக்கு சுனைனாவை ஹீரோயினாக்க பிடிக்கவில்லை என்பதால் நகுல் ஆடியோ லான்ச்சுக்கும் வரவில்லை. இந்நிலையில் நகுலுக்கு சுனைனா மேல் அவ்வளவு ஆசை இருக்கிறது என்ற பல தகவல்களை அசிஸ்டன்ட் டைரக்டர் AM சந்துரு போட்டுடைத்துள்ளார்.